வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு 5 வீடியோ ஒரு 5 வீடியோஸ் வந்து நம்ம வந்து யானுடைய வெரைட்டி பார்த்தோம். வெரைட்டி ஆஃப் யான்ஸ் யூட்டிலைஸ்ட் இன் தி நிட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல பாலியஸ்டர், காட்டன் அண்டு விஸ்கோஸுடைய வெரைட்டிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினிஷஸ் அண்ட் வாஷஸ் என்னென்ன இருக்குது, which is needed, which is basic finishன்னு ஒன்று இருக்குது, டு இம்ப்ரூவ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரிக்குயர்மெண்ட் ஃபார் தி பர்பஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக வேண்டி அந்த கார்மெண்ட்டை நம்ம ஃபேப்ரிக் என்ன பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ பேசிக் ப்ராசஸ்ங்கிறது என்ன, நம்ம நார்மலாக பண்ணுறது ஸ்கவரிங் பண்ணுறோம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா டையிங் பண்ணுறோம், காம்பேக்டிங் பண்ணுறோம். இது இஸ் பேசிக் ப்ராசஸ். ஒரு லைக்ரா மிக்ஸாக இருந்தால் ஹீட் செட்டிங் பண்ணுறோம். அப்போ அந்தந்த ஃபேப்ரிக் தந்தால் மாறுது. இன் சர்டன் கேசஸ் நம்ம பயோ வாஷ் பண்ணுறோம். ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் பயோ வாஷ் டு இம்ப்ரூவ் தி ஃபீல் ஆஃப் தி ஃபேப்ரிக். கரெக்டாக? அப்போ இதெல்லாம் என்னது, பேசிக் ப்ராசஸ்ங்கிறது கம்பல்சரியாக வேண்டியதுங்கிறது ஒன்று வந்து ப்ளீச்சிங் அண்டு டையிங் அண்ட் தென் காம்பேக்டிங். ஓகேயா? இப்போ லைக்ரா மிக்ஸாக இருந்தால் நம்ம ஹீட் செட்டிங் போகிறோம். சரியா? சரி, இப்போது டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட் வாஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல்கிறாங்க கெமிக்கல் வாஷ், இன்னொன்று பயோ வாஷ், இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் வாஷ், அதுக்கடுத்து மில்டியூ வாஷ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளண்ட் வாஷ், வாட்டர் ரிஃப்ளண்ட் வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் வாஷஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இதில் ஹைட்ரோபோபிக் அப்படின்னா என்ன? ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிறது இட் இஸ் அ க்ரீக், அதாவது வேர்டு வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த க்ரீக் வேர்ட்லேருந்து வந்து ஹைட்ரோனா வாட்டர், போபிக்னா ஃபியர். அப்போது ஹைட்ரோபோபிக் ரெண்டையும் சேர்த்தா வாட்டர் ஃபியரிங் ஃபேப்ரிக். இது என்ன சார், வாட்டர் தண்ணியை பார்த்து பயப்படுமா? அப்போ அது என்ன மீனிங் வருது? அது வாட்டரை இழுக்காது, வாட்டரை என்ன பண்ணாது, வாட்டர் ஃபியரிங். வாட்டர் லவ்விங்னா வாட்டரை இழுத்துக்கிறோம். வாட்டர் ஃபியரிங் ஃபேப்ரிக்னு என்ன, வாட்டர் ஃபியரிங் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வாட்டரை வந்து இழுக்காது. ஓகேயா? சரி, ஹைட்ரோபிலிக் அப்படின்னா என்ன? ஹைட்ரோபிலிக் அப்படிங்கிறது, ஹைட்ரோங்கிறது பழையபடி வாட்டரு, இந்த பிலிக்ங்கிறது லவ்விங். அப்போது வாட்டர் லவ்விங் ஃபேப்ரிக் ஆர் வாட்டர் லவ்விங் கார்மெண்ட், வாட்டர் லவ்விங் ஃபைபர் அப்படின்னா என்ன அர்த்தம், அது தண்ணியை இழுக்கக்கூடியது. சரியா? சரி, இன்னொன்று இருக்குது ஓலியோபோபிக். அது என்ன ஓலியோபோபிக்கு? ஓலியோபோபிக்னா ஆயில் ஃபியரிங். ஆயில் ஃபியரிங் மீன்ஸ் அந்த துணியில் வந்து ஆயில் பட்டால் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாக வைப் அவுட் பண்ணிடலாம், ஸ்டெயின் இருக்காது அதில். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது ஓலியோபோபிக் ப்ராசஸ். இப்போ நமக்கு என்ன புரியுது, காட்டன் இஸ் அ வாட்டர் லவ்விங் ஒரு ஃபேப்ரிக், அது தண்ணியை இழுக்கக்கூடிய ஒரு, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் காட்டன் ஆயில் இருக்குது. காட்டன் சீட்ஸ் ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அது 100% இல்லை. இப்போ பாலியஸ்டர் 100% வந்து என்னதுங்க, ஹைட்ரோபோபிக் தான், ஏன்னா வாட்டர் இழுக்காது. ஓகேயா? ஆனால் காட்டன் வந்து அப்படி கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு காட்டன் தான் வேணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணணும், தண்ணியை அது இழுக்கக்கூடாது. தண்ணியை இழுக்கக்கூடாதுன்னா தண்ணி மேலே விழுந்தால் அது ஈரமாகக்கூடாது, ஸ்லிப் ஆயிடணும், வாட்டர் ஃபியரிங்காக மாற்றணும். அப்போ வாட்டர் ஃபியரிங்காக மாற்றணும்னா காட்டன் ஃபேப்ரிக்கை ஹைட்ரோபோபிக் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃபியரிங்காக மாறிடும். ஓகேயா? இது நார்மலாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா நமக்கே தெரியும். ரெயின் கோட், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுடைய புக் பேக்கு. ஓகேயா? இந்த ஆயில் ஃபியரிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹவுஸ் அப்போல்சரிஸ், எஸ்பெஷலி சோஃபா கவர்ஸ் ஃபேப்ரிக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஆயில் இழுக்கக்கூடாது. ஸ்டெயின்ஸ் ஆயில்ஸ் எதாவது பட்டுருச்சுன்னா அது என்ன ஆகக்கூடாது, அது வந்து அதில் ஒரு
மார்க் வந்துடக்கூடாது. அப்போ ஈஸியாக வைப் பண்ணுற நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் போபிக் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா. கார்ஸுடைய சீட் கவர் அதே மாதிரி இந்த ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் வியரில் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் வியரில் அதிகமாக ஹைட்ரோபோபிக் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வாட்டர் பட்ட உடனே அது வந்து ஸ்லிப்பாகி வெளியே வந்துடணும். அவங்க விளையாடும்போது பாடிக்கு அந்த இதாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இந்த ஹைட்ரோபோபிக் ஃபேப்ரிக்கை நமக்கு வந்து பில்லிக் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க, காட்டன் வச்சுக்கோங்க. அதை ஹைட்ரோபோபிக் பண்ணோம்னா நம்ம அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரோபோபிக் ஃபேப்ரிக் வந்து பாலியஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன நடக்கும்? நாம் அதை என்ன பண்ணுறோம்? வாட்டர் உறிஞ்சிற மாதிரி ஒரு விக் டெக்னாலஜி. இதை ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கூல் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. இட் இஸ் பீங் மேனுஃபேக்சர்ட் வித் விக் டெக்னாலஜி. அந்த விக் டெக்னாலஜி மூலமாக வாட்டர் இஸ் பீயிங் அந்த இதில் வேர்வை வந்தாலுமே அது என்ன செய்யுது? வெளியே இழுத்துக்கிறோம். அந்த டிகிரி ஆஃப் அந்த ட்ராப்ஸ் அதில் செட்டில் ஆகுது இல்லைங்களா? அந்த இன்க்ளினேஷனில் செட்டில் ஆகும்போது செல்ஃபைட், வாட்டருடைய செல்ஃபைட்னால என்ன ஆகுது? உங்களுக்கு வெளியே வந்துடும் அப்படிங்கிறத விக் டெக்னாலஜி. அந்த விக் டெக்னாலஜி மூலமாக பாலியஸ்டரை காட்டன் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், காட்டனை பாலியஸ்டர் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். காட்டன் மாய்ச்சர் அப்சார்ப்ஷன் இருக்குது, அதில் வந்து சில ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸோடு சேர்த்து எனக்கு தண்ணி பட்டால் சிரிப்பாயிடணும். மழையில் லேசாக மழை பெய்யுது சார், ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு போகிறாங்க பாப்பா, அவங்க வந்து இது ஃபேப்ரிக்கில் தான் அந்த ஸ்கூல் பேக் பண்ணியிருக்காங்க. அப்போ தண்ணி பட்டால் என்ன ஆயிடணும்? உள்ளே இருக்க பேக்கு நனையக்கூடாது. அப்போ அந்த வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கணும்னா மேலே மழை விழுந்த உடனே தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடணும். ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ளே போகாது வாட்டர், அவ்வளோதானே? அப்போது எனக்கு காட்டனும் வேணும், அட் தி சேம் டைம் அது எப்படி இருக்கணும்? வாட்டர் ரிஃப்லண்ட்டாக இருக்கணும். இப்போ இது வந்து ரொம்ப ஹை எண்டு, வெரி வெரி ஹை எண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் தேவை. ஆர்கானிக்காக பண்ணணும்னா வேக்ஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைன்னா பீவேக்ஸ் அப்ளிகேஷன். பீவேக்ஸ் அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேன் கூடில் இருக்கிற அந்த வேக்ஸு அதை ப்ராசஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபிக்சர்ஸ் போட்டு நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணலாம். இதில் காட்டன்லேயே ஆர்கானிக், அதாவது விச் யூ வாண்ட் டு கோ பை ஆர்கானிக், ஹைட்ரோபோபிக் ஃபேப்ரிக்கை ஆர்கானிக் பண்ணணும் அப்படின்னா. அப்போது நமக்கு தேவை காட்டனில் வந்து என்ன வேணுமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அட் தி சேம் டைம் நமக்கு வந்து ஹைட்ரோபோபிக்காக மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் போகணும். இதில் 2 வகையான அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து டிப் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டைரெக்டாக எப்படி நம்ம டையிங் பண்ணுறோமோ டையிங் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க, சரியா? இன்னொன்று வந்து ஸ்ப்ரே வாஷ். இந்த ஸ்ப்ரே டைப் என்னென்னா இட் வில் பி டன் ஒன்லி இன் தி கார்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. அதிகமாக பண்ணுறது கார்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த 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 ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஹை அண்ட் ஃபேப்ரிக், ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக் தேவைப்படும் போது என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. சரி, நம்மளுடைய நிட்டட் கார்மெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா வாட்டர் ரிஃப்லண்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. வாட்டர் ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த வாட்டர் ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் காட்டனுக்கு பண்ணிங்கன்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு சிலிக்கான் வாஷ். அந்த சிலிக்கான் வாஷ் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஃபீல் ஆஃப் தி ஃபேப்ரிக். அண்ட் ஆல்சோ அந்த சிலிக்கான் வாஷ் கூடயே நீங்கள் வந்து வாட்டர் ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கூட சிலிக்கான் வாஷையே. அப்போது ஃபீல் ஆஃப் தி ஃபேப்ரிக் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் சின்ன ஒரு பாலியத்துரிதின் ஒரு மெட்டீரியல் இருக்கணும், இல்லை ஒரு வேக்ஸுங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கணும். இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் தான் வளவளப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சிலிக்கான் வாஷ் கேன் ஆல்சோ பி டேர்ம்ட் அஸ் வாட்டர் ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட்னு இருக்கலாம். இது நம்ம சிலிக்கான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போ எந்த ஃபேப்ரிக்கு இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் எல்லாம், இந்த வாஷ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே. இது வந்து நமக்கு ஹை எண்ட் அப்படின்னு நினைக்கிறத விட இன்றைக்கி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஒரு நண்பர் கூட இதில் கேட்டிருந்தார் படித்த கமெண்ட்ஸில், சார் இதை பற்றி சொல்லுங்கள் சார், ஹைட்ரோபோபிக் ப்ராசஸ் என்ன சார், இது எப்படி தயார் பண்ணுவாங்க? யானில் தயார் பண்ணுறது கிடையாது, ஃபேப்ரிக்கில் வாஷ் பண்ணுறது தான், அதில் கார்மெண்ட்டில் வாஷ் பண்ணுறது தான். அதுக்கான கெமிக்கல்ஸை வச்சு என்ன பண்ணுறோம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. வாட்டரை இழுக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு ஃபைபரை வாட்டரை ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணால் தட் இஸ் ஹைட்ரோபோபிக் ஃபேப்ரிக்.
ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறது என்ன? ஹைட்ரோஃபிலிக் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வாட்டர் லவ்விங் ஃபேப்ரிக். பாலியஸ்டரு, நைலான் இந்த மாதிரி பொருள்களை வாட்டரை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா தட் இஸ் என்னதுங்க? ஹைட்ரோஃபிலிக் ட்ரீட்மெண்ட். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காட்டனுக்கு வந்து தண்ணி இழுக்குது, அதை நம்ம பாலியஸ்டர் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். பாலியஸ்டர் தண்ணி இழுக்காது, அதை காட்டன் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பர்பஸ். உங்கள்கிட்ட கேள்வி வரலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணுறது வந்து எத்தனை காலம் நீடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 3 to 4 வாஷஸ் வரைக்கும் இனிஷியலாக அப்படி இருக்கும். அதாவது அந்த என்ன ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறோமோ அந்த இது குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு போனால் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் 3 to 5 வாஷஸ் பிறகு என்ன ஆகும்னா ஸ்லோவாக கேரக்டர் வந்து என்னாகும்? ஒரு இதாகிடும். அதாவது பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே போகும். அந்த வாஷனுடைய எஃபெக்ட் வந்து கம்மியாகிட்டே போகும். சம்டைம்ஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் தி கெமிக்கல்ஸ் வாட் யூ ஆர் யூஸிங் அந்த பர்பஸ், அந்த கார்மெண்ட் எந்த கார்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஓவனுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் அதிகமாக இருக்காது, காட்டனுக்கு ஸ்ட்ரெச் அதிகமாக இருக்கும். நம்ம நிட்டட் வந்து ஸ்ட்ரெச் அதிகமாக இருக்கும். இந்த கார்மெண்ட்டில் பண்ணும்போது வாஷஸ் வந்து எத்தனை வாஷஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 20 to 30 வாஷஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படின்னா இந்த ஸ்ப்ரே டைப் இருக்கு இல்லைங்களா, அதை கார்மெண்ட்டுக்கே பண்ணி கொடுப்பாங்க பழையபடி. ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட், வாட்டர் ரிப்லண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்ம அந்த எஃபெக்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வந்து திருப்பி போய் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ட்ரை வாஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்போ அது வந்து எப்படி தெரியும்? மேலே சர்ஃபேஸில் வாட்டர் ஊற்ற உடனே அது அப்படியே ஒட்டாமல் கீழே வந்துடும். எப்படி பாதரசத்தை கையில் வச்சுருந்தா அப்படி ஆடுதோ அந்த மாதிரி வாட்டர் இருந்தாலும் ஸ்லிப் ஆகிட்டு கீழே வந்துடும். அதுதான் டெஸ்ட். அது எவ்வளோக்குள்ள ஒரு நிற்குதோ அவ்வளோக்குள்ள ஓகே. அது பெர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சுன்னா திருப்பி போய் ரீவாஷ் பண்ணிக்குவாங்க எதில் கார்மெண்ட்லேயே. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு இல்லை. ஓகேயா? இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். இந்த மாதிரி வாஷஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பலண்ட் வாஷ்னா என்ன, அண்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் வாஷ்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். மற்ற வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. மற்ற வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.